ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஸ் சம்ஸ், அதாவது பகடை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கணக்கு வந்து நம்ம சின்னதாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பகடை கணக்குகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ், ஆர்டினரி டைஸ், ஓப்பன் டைஸ் அண்ட் தென் டாட்டர் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக வந்து நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்கலாம். சரிங்களா? இப்போது ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டைஸில் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து 3 இதுலேயும் பாருங்கள் 3 நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ 2, 4, 5, 1, 6, 3. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்து நாட் சேம். சரிங்களா? நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நாட் சேம். சரிங்களா? ஒவ்வொரு சைட்லேயும் இருக்கிற நம்பர் வந்து பாருங்கள், அது வந்து சேமாகவே இருக்காது. ஸோ என்ன எப்படி இருக்குது, நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேமாக இல்லை, நாட் சேம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் இப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆர்டினரி டைஸ். ஆர்டினரி டைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே 3 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு டைஸு, இது செகண்ட் டைஸு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மேலே இருக்கிற நம்பர் வந்து பாருங்கள் 3, இங்கேயும் 3. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டினரி டைஸ். சரிங்களா? ஏதாவது நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? நம்பர்ஸ் ஆர் சேம். ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் டைஸு. ஸோ இந்த ஆர்டினரி டைஸ் சம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் சரி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் டிஎன்பிஎஸ்சியில் அதுவும் முக்கியமாக இந்த ஆர்டினரி டைஸ் சம்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைஸ். ஸோ இருக்கிறதுல டைஸ்லேயே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னா இது வந்து ஓப்பன் டைஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி, அட்டை பாக்ஸ் வந்து அதாவது டைஸ் அட்டை பாக்ஸ் மாதிரி, டைஸ் அட்டை பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் தான் இந்த ஓப்பன் டைஸு. ஸோ இது வந்து தேர்ட் டைப். சரிங்களா? ஸோ அடுத்து டாட்டர்டு டைஸ். டாட்டர் டைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டைஸில் வந்து எல்லாம் நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த நம்பர்ஸ்லேயே வந்து டாட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அங்கே என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடாலஜி தான் வந்து இங்கே டாட்டர் டைஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த 4 வகையான டைஸ் சம்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 வகையிலையுமே வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா இங்கே டைஸில் பாருங்கள் 4, 3, 5, 4, 1, 2. ஸோ ஆப்போசிட் டு 4, அதாவது என்னென்னா 4இன் எதிர்பக்கம் இருக்கிற நம்பர் வந்து என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? 4இன் எதிர்பக்கம் வந்து என்ன நம்பர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுக்குற இந்த சம்ஸ் மட்டுமே பார்த்தா போதும், இந்த மெத்தடாலஜியில் மட்டும் இருந்து தான் சம்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த 4இன் எதிர்பக்கம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இங்கே இந்த டைஸ்லேயும் வந்து 4 இருக்குது, இந்த டைஸ்லையும் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ அதாவது மேற்பக்கம். சரிங்களா? மேல் பக்கம் என்ன இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த டைஸில் இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 டைஸ்லையும் பார்க்குறீங்க, 2 டைஸ்லையும் பார்க்குறப்ப 2 டைஸ்லேயும் வந்து சேம் நம்பர் வந்து வந்துருச்சு. சரிங்களா? சேம் நம்பர் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மீதி விட்டு போன ஒரு டைஸ்க்கு வந்து மொத்தம் எத்தனை பக்கம், 6 பக்கம். 1, 2, 3, 4, 5, 6 பக்கம் இருக்கும். ஸோ இந்த டைஸ்லேயும் 4 இருக்குது, இந்த டைஸ்லேயும் 4 இருக்குது. இங்கே பாருங்கள் 1, 2, இங்கே 3, 5, இங்கே 4 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைஸில் வந்து மீதி எந்த நம்பர் வந்து இல்லை. ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. மீதி விட்டு போன நம்பர் வந்து என்ன அப்படின்னா 6. சரிங்களா? ஸோ இந்த 6 தான் வந்து இந்த 4ஓட எதிர்பக்கம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது ஏன் இந்த மெத்தடாலஜியில் போடுறோம் அப்படின்னா இங்கே 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து 2 டைஸ்லேயும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைஸ் வந்தது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் தான் போகணும். சரிங்களா? ஸோ 4 அப்படிங்கிறது வந்து 2 டைஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ எந்த நம்பர் வந்து விட்டு போச்சோ அந்த நம்பர் தான் இங்கே கொஷினில் கேட்டிருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர். சரிங்களா? ஸோ அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், அதே மாதிரி தான். சரிங்களா? ஆப்போசிட் டு 2, 2ஓட எதிர்பக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2ஓட எதிர்பக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2, 5, 6 இந்த டைஸில் ஃபஸ்ட்டு டைஸில் என்ன இருக்குது, 2, 5, 6. ரெண்டாவது டைஸில் 1, 4, 2. சரிங்களா? இப்போது
நம்பர் வந்து இங்கேயும் வந்து 2 இருக்குது, இங்கேயும் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த டைஸ்லேயும் சேமு, இந்த டைஸ்லேயும் வந்து சேமு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம், மேலே வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம மிஸ் ஆகிற நம்பர் வந்து போடுறோம். அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ நம்பர்ஸ் வந்து கான்செப்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே கான்செப்ட் தான். அதாவது அந்த நம்பர் 2 டைஸ்லேயும் இருக்கிற நம்பர் வந்து எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து மேலே இருக்குது, இந்த 2ங்கிற நம்பர் வந்து இந்த டைஸில் சைடில் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் 2 டைஸ்லையுமே அந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து காமன் தான். சரிங்களா? ஸோ அதனால் இதில் என்ன நம்பர் வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1 2 இங்கேயும் 2 வந்துருச்சு, 3 இல்லை. சரிங்களா? 1 2 4 5 6 இருக்குது. அப்போ விட்டு போன எண்ணு வந்து என்னது, 3 இல்லை. ஸோ அப்போ இந்த 2ஓட எதிர்பக்கம் வந்து என்னவாக இருக்கும், 3. சரிங்களா? ஸோ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து 2 டைஸ்லேயும் வந்து சேமாக இருந்து அந்த நம்பர் வந்து எந்த ஏரியாவில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டைஸில் வந்து எந்த நம்பர் வந்து விட்டு போயிருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அதாவது ஒரு நம்பர் வந்து இந்த 2 டைஸ்லேயும் வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. சரிங்களா? ஸோ அடுத்து 3வது சம் பாருங்கள். போன 2 சம்லேயும் வந்து ஒரு நம்பர் வந்து சேமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர் வந்து சேமாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 6, இந்த டைஸ்லையும் 6, இந்த டைஸில் 2, இந்த டைஸ்லையும் 2. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதாவது 2 டைஸில் 2 நம்பர் வந்து சேமாக இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து ஆப்போசிட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க, 3ஓடைய ஆப்போசிட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரே நம்பர் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ மீதி வந்து என்ன நம்பர் இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் வந்து 3. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். சரிங்களா? 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்காத பட்சத்தில் 2 நம்பர் வந்து சேமாக இருக்குது. ஸோ மீதி இருக்கிற நம்பர் தான் அதோடைய ஆப்போசிட் நம்பர். சரிங்களா? இப்போ இந்த 3ஓட ஆப்போசிட் நம்பர் என்னது, 5. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து சின்ன ஒரு ட்ரிக்கு தான். சரிங்களா? இப்போ நம்ம 2 மெத்தடாலஜியில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் வந்து சேமாக இருக்கிற பட்சத்தில் வந்து மீதி இருக்கிற விடுபட்ட எண்ணு தான் வந்து ஆப்போசிட் நம்பர். சரிங்களா? அந்த ஒரு நம்பர் வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி 2 டைஸ்லையும் வந்து அந்த ஒரு நம்பர் சேமாக இருக்கணும். அதே மாதிரி 2 நம்பர் வந்து சேமாக இருக்கிற பட்சத்தில் 2 டைஸில் அந்த 2 நம்பர் வந்து சேமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற நம்பர் தான் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பருடைய ஆப்போசிட் நம்பர். சரிங்களா? இது 2வது டைப்பு. ஸோ அடுத்த மாடல் பாருங்கள். இங்கே ஒரு டைஸ் இருக்குது, இங்கே ஒரு டைஸ் இருக்குது. இதில் நம்பர் வந்து நாட் சேம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்போசிட் டு 3 அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ விட்டு போன நம்பர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் டு 5 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அது வந்து 3 அப்படிங்கிற நம்பரோட ஆப்போசிட் கேட்டால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் போடணும். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கான், ஆப்போசிட் டு 5ல் கேட்டிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 5 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு டைஸில் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸில் வந்து நம்ம கோடு போடணும். எங்கேருந்து போடணும் அப்படின்னா, நீங்கள் 5லேருந்து போடக்கூடாது, 5லேருந்து போடவே கூடாது. இங்கே 2 நம்பர் வந்து சேமாக இருக்குது பார்த்தீங்களா, 3. ஸோ அந்த 3லேருந்து நம்ம கிளாக் வைஸ் போடணும். 5 வந்து எங்கே இருக்குது, இந்த டைஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு கோடு, கிளாக் வைஸில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 3 இருக்கா, இந்த 3லேருந்து ஒரு கோடு. நீங்கள் இங்கேருந்து எத்தனை கோடு கிளாக் வைஸில் போடுறீங்களோ அதே மாதிரி இந்த டைஸ்லையும் நம்ம கோடு போட்டுக்கணும். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 3 2 5 6 1 3 இப்படி இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 5வது நம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2 டைஸ்லேயும் வந்து 3ங்கிற நம்பர் தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 3லேருந்து நம்ம 5க்கு வந்து ஒரு கிளாக் வைஸ் போடணும். ஏன் அப்படின்னா 5 தானே, 5 நம்பருக்கு இருக்கிற ஆப்போசிட் நம்பர் தானே நம்ம வந்து தேவைப்படுது. ஸோ கிளாக் வைஸில் போடுறோம். அதே மாதிரி இந்த இதில் 3லேருந்து 1க்கு போடுறோம். சரிங்களா? இங்கேருந்து ஒரே ஒரு கிளாக் வைஸ் தான், அதே மாதிரி இங்கேருந்து ஒரே ஒரு கிளாக் வைஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ 5 அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைஸில் இங்கே 3லேருந்து இங்கிட்ட ஒரு கிளாக் வைஸில் போட்டோம் அப்படின்னா 1 இருக்குது. ஸோ அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் வந்து என்னது, 5இன் ஆப்போசிட் நம்பர் வந்து என்னது,
1. சரிங்களா? அதாவது ஒரு டைஸில் வந்து வேறு வேறு எண்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு நம்பர் சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் போடுறோம். ஸோ வேறு நம்பருடைய ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா 2 டைஸில் இருக்கிற ஒரே சேமாக இருக்கிற நம்பர்லேருந்து கிளாக் வைஸில் நம்ம வந்து போடணும். எது வரைக்கும் போடணும் அப்படின்னா, இங்கே ஆப்போசிட் நம்பர் வந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம கிளாக் வைஸ் வந்து போடுறோம். சரிங்களா? இந்த டைஸில் தான் 5 இருக்குது. அப்போ இந்த சேமாக இருக்கிற நம்பர்லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஒரு கிளாக் வைஸ் போடுறோம். ஸோ 5 வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 2 கிளாக் வைஸ் போடணும். சரிங்களா? ஸோ அது அடுத்த சம்மில் கூட அடுத்த சம்மில் வந்து நம்ம 2 இருக்கிற மாதிரி ஒரு சம்மு போடலாம். ஸோ இந்த சம்மில் பாருங்கள், 2இன் எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட் டு 2. சரிங்களா? ஸோ இதில் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டைஸில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர், இந்த டைஸில் டிஃப்ரெண்ட் நம்பர். அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் மீன்ஸ், அதாவது இந்த 3 வந்து இங்கே இந்த மேல் ஏரியாவில் இருக்குது, இது வந்து சைடு ஏரியாவில் இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் 3 வந்து 2 டைஸ்லையும் இருக்குது. ஆனால் 3ஓட எதிர்பக்கம்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் மாதிரி போட்டுடலாம். ஆனால் வந்து இங்கே என்ன கேட்டிருக்கான், 2னுடைய எதிர்பக்கம் வந்து கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ 3 இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளாக் வைஸ் மெத்தடு தான். சரிங்களா? அப்போ 3லேருந்து 5, அதே மாதிரி இந்த 3லேருந்து இங்கே 1, இந்த 5லேருந்து 2, அதே மாதிரி இந்த 1லேருந்து 6. சரிங்களா? அவ்வளோதான். இந்த 2ஓட நிறுத்திக்கணும். ஏன் 2ஓட நிறுத்திக்கணும் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் என்ன இருக்குது, 2இன் எதிர்பக்கம் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? அந்த 2இன் எதிர்பக்கம் கேட்டனால தான் நம்ம இந்த 2 டைஸில் இருக்கிற சேம் நம்பர்லேருந்து நம்ம கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக் வைஸில் சுற்றும் போது எதிர்பக்கம் இருக்கிற 2னுடைய நம்பர் வரைக்கும் சுற்றியாச்சு. சரிங்களா? அப்போ 3லேருந்து 5, 5லேருந்து 2, 3லேருந்து 1, 1லேருந்து 6. ஸோ இதில் வந்து நிற்குது 6ல் வந்து நிற்குது. அப்போ 2னோட எதிர்பக்கம் என்னது, 6. சரிங்களா? இப்படி தான் அந்த ட்ரிக்கு, அந்த கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம 2 டைஸ் இருக்கிற டைஸ் சம்ஸ்லாம் பார்த்தோம். இதில் பாருங்கள், ஒரே டைஸ் தான் இருக்குது. ஸோ ஒரே டைஸ் இருக்கிற பட்சத்தில் ஆப்போசிட் டு 4, இந்த டைஸில் 4னுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம 2 டைஸ் இருந்ததுன்னா 2 நம்பர் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சேமாக ஒரே இடத்துல வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து மீதி இருக்கிற நம்பர் தான் வந்து அந்த நம்பருக்கு உண்டான ஆப்போசிட்னு பார்ப்போம். இல்லை அந்த சேமாக இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி நம்பர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் நம்பர்னு கேட்டாங்கன்னா நம்ம கிளாக் வைஸில் வந்து சுற்றுவோம். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரே டைஸ் தான், ஆப்போசிட் டு 4 அப்படின்னு கேட்குறான் ஒரே டைஸில். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் மேல் பகுதி இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துக்கோங்க, இது சைடு பகுதி 2வது செக்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த சைடு பகுதி 3வது செக்ஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷன் இருக்கா, மேல் செக்ஷன் என்னது 4, 2வது செக்ஷன் என்னது 5, இது ரெண்டையும் கூட்டுங்க, எத்தனை வருது, 9 வருது. அதே மாதிரி 2வது செக்ஷன் ப்ளஸ் 3வது செக்ஷன், 2வது செக்ஷன் என்ன இருக்குது 5 ப்ளஸ் 3வது செக்ஷன் 6, 5 + 6 11. அதே மாதிரி 3வது செக்ஷன் ப்ளஸ் 4வது செக்ஷன், 3வது செக்ஷன் என்னது 6 ப்ளஸ் 4வது செக்ஷன் என்னது, சரி 1வது செக்ஷன் என்னது 4, இது 10. சரிங்களா? இப்படி நம்ம கூட்டுறோம் பார்த்தீங்களா? இப்படி இந்த கூட்டுற வேல்யூவில் வந்து வர்ற வேல்யூ வந்து எல்லாமே எவ்வளோ என்னவாக இருக்கணும் அப்படின்னா 7 வருதான்னு நம்ம வந்து பார்க்கணும். 7க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 7க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? எப்படி அதாவது ஒரு செக்ஷன், 2வது செக்ஷன், 3வது செக்ஷன் இருக்கா. இப்போ 4லேருந்து 5 கூட்டுங்க, 7 வருதான்னு பாருங்கள், 7 வரல. அதே மாதிரி 5லேருந்து 6 கூட்டுங்க, 5லேருந்து 6 கூட்டினா 7 வருதா, வரல. 6லேருந்து 4 கூட்டுங்க, 4 கூட்டும்போது 7 வருதா, வரல. அப்போ இது எல்லாமே நாட் ஈக்குவல் டு 7. சரிங்களா? நாட் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ இந்த 4ஓட எதை கூட்டினா வந்து 7 வரும், 4ஓடைய 3 கூட்டினா தானே 7 வரும். ஸோ அப்போ அந்த 3 தான் வந்து இந்த 4உடைய ஆப்போசிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த சிங்கிள் டைஸ் வந்துருச்சு அப்படின்னா, சிங்கிள் டைஸ் வரும்போது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கான ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நம்ம கூட்டி பார்க்கணும். இந்த செக்ஷன் ப்ளஸ் இந்த செக்ஷன் 7 வருதா, வரல. இந்த செக்ஷன் ப்ளஸ் இந்த செக்ஷன் 7 வருதா, வரல. அதே மாதிரி இந்த செக்ஷன் ப்ளஸ் இந்த செக்ஷன் 7 வருதா, வரல. அப்படி வராத பட்சத்தில் அந்த கண்டுபிடிக்கிற நம்பரோட எதை கூட்டினா 7 வருது அப்படின்னு பார்க்குறோம். அதை 3, இப்போ இங்கே 4 இருக்கிறதுனால 3 கூட்டினோம்னா 7 வருது. ஸோ அப்போ அந்த 4ஓட எதிர்பக்கம் என்னது 3. ஸோ இதுதான் வந்து இந்த சிங்கிள் டைஸில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் போடணும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு சம் அதே மாதிரி தான், 4, 2, 5. ஸோ இதில் ஆப்போசிட் டு 4 இதே மாதிரி போடலாமா? அதே மாதிரி தான் பாருங்கள். அது இது 1வது செக்ஷன், இது 2வது செக்ஷன், இது 3வது செக்ஷன். ஸோ 1வது செக்ஷனையும் 2வது செக்ஷனையும் கூட்டுங்க, 4 + 5 எவ்வளோ வருது, 9 வருது. அதே மாதிரி 2வது செக்ஷன் என்னது 5 + 3வது செக்ஷன் 2, 7 வந்துருச்சு.
அடுத்து 2 + 4 6 வருது. ஸோ இதெல்லாமே வந்து நாட் ஈக்குவல் டு 7, இது ஈக்குவல் டு 7, இது நாட் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா, ஸோ இதில் மீதி இருக்கிற என்ன நம்பர் இருக்குது, 1 இந்த 4க்கு ஆப்போசிட்டில் 1ஆ நம்பராக இருக்கலாம், இல்லை 3ஆ நம்பராக இருக்கலாம், இல்லை 6ஆ நம்பராக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்கேயே வந்து ஈக்குவல் டு 7 வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா 2வது செக்ஷனையும் 3வது செக்ஷனையும் நம்ம கூட்டும்போது 7 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ சப்போஸ் வந்து 7 வரல அப்படின்னா, அதே மாதிரி 4ஓட 3 கூட்டி நம்ம 7, அப்போ 4ஓட ஆப்போசிட் நம்பர் வந்து 3 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு வந்துருச்சு. 2வதுலேருந்து 3வது செக்ஷன் நம்ம கூட்டும் போது ஈக்குவல் டு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த 1, 3, 6 மேபி இருக்கலாம். இதில் 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி ஈக்குவல் டு வர்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷனில் cannot be determined அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும். cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஏன்னா எது வேணாலுமே இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம். அதை வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் 4வது ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாம், இல்லை எதுலையாவது ஒரு ஆப்ஷன்லையாக கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், cannot be determined அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் 2 தான். ஒரு டைஸில் வந்து 7 வரல அப்படின்னா அதுக்கு அதோட எதை கூட்டினா 7 வருது, அதுதான் வந்து ஆன்சரு. அதே மாதிரி 7 வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஏன்னா மீதி 3 நம்பரில் வந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதனால் cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஆன்சர் அடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் மெத்தடாலஜி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவறி வேறு எதுவுமே கேட்க மாட்டானுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், டாட்டடில் வந்து இருக்கிற சம்ஸு. சரிங்களா? ஸோ இந்த டாட்டடில் வரும்போது ஒன்றும் இல்லை, அங்கே நம்பர் கொடுத்துருக்கான், இங்கே டாட் வச்சுருக்கான், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இங்கே ஆப்போசிட் டு என்னது, இந்த 4 டாட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டாட் வந்து எந்த டாட் அப்படின்னு கேட்குறான். இந்த 4 டாட் வந்து இந்த 2 டைஸில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டைஸில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 4 டாட்டு இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், 2 டைஸ்லேயும் வந்து எந்த நம்பர் வந்து சேமாக இருக்குது, எத்தனை டாட் வந்து சேமாக இருக்குது, இந்த 2 டாட்டு. ஸோ இங்கேயும் 2 டாட் இருக்குது, இங்கேயும் 2 டாட் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கிளாக் வைஸ் பாருங்கள். சரிங்களா? அப்படியே கிளாக் வைஸ் தான். இந்த 4 டாட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 2 டாட்லேருந்து இங்கே ஒரு கிளாக் வைஸ் போட்டாச்சா? ஏன்னா இந்த 4 டாட் வந்து இந்த டைஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2லேருந்து இதுக்கு ஒரு கிளாக் வைஸ், ஏன்னா இங்கேருந்து ஒரு கிளாக் வைஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த 3 டாட்லேருந்து இந்த 4 டாட்டுக்கு ஒரு கிளாக் வைஸ். அதே மாதிரி இந்த 5 டாட்லேருந்து இந்த ஒரு டாட்டுக்கு வந்து கிளாக் வைஸ். சரிங்களா? முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா இங்கே 4 டாட்டோட கிளாக் வைஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம 2 கிளாக் வைஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, எதோட முடியுதுங்க, ஒரு டாட்டு, அவ்வளோதான். ஸோ 4 டாட்டுக்கு ஆப்போசிட் பேரலர் என்ன, ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, இந்த ஒரு டாட்டு. சரிங்களா? அந்த நம்பரில் என்ன இருக்கோ அதே தான் வந்து இங்கே டாட்டில் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? வேறு எதுவுமே இல்லை. இது வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. சரிங்களா? கேட்டாங்கன்னா அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து வந்து 3 டைஸ் பார்க்குறோம். சரிங்களா? 3 டைஸில் இதான் லாஸ்ட்டு மெத்தடு. ஸோ 3 டைஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், 5 2 3, 2 5 4, 3 1 6 இப்படி இருக்கா? ஸோ இதில் ஆப்போசிட் டு 1. ஸோ இந்த டைஸில் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இந்த டைஸில் வந்து 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த டைஸில் மட்டும் தானே பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிற போது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஈக்குவல் டு 7 அந்த மெத்தடில் வந்து இதை வந்து போட முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? 6 1 என்ன பண்ணுறது, ஸோ இது 6 3 9, 6லேருந்து 1 கூட்டினா 7. சரிங்களா? அதாவது இதை வந்து மெத்தட் போட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு செக்ஷன், இது 2வது செக்ஷன், இது 3வது செக்ஷன் போட்டு பார்ப்போமா? இப்போ 3 + 6 என்ன வருது, 9. 6 + 1 7, 1 + 3 4. இதில் வந்து என்னது 7 வந்துருச்சு. அப்போ இது வந்து cannot be determined அப்படின்னு வந்து போட முடியாது. ஏன், ஒரு டைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி போட முடியுங்க. 3 டைஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பக்கத்தில் இதுதான் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியாது. பக்கத்தில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பக்கத்து டைஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்குது, இந்த டைஸ்லையும் 3 இருக்குது. சரிங்களா? இந்த 2 டைஸையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 டைஸ் எடுக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது, இப்போ இந்த டைஸ்லேயும் வந்து 3 வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி இந்த 3 காமனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா இந்த வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த 2 டைஸை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள்.
5 2 3. இது என்ன டைஸ் அப்படின்னா 3 1 6 சரிங்களா. ஏன் இந்த டைஸை நான் எடுக்கல அப்படின்னா இது ரெண்டில் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஈஸியாக சம் வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம எப்படி வந்து சிம்பிள் ட்ரிக்காக வந்து நம்ம இந்த சம்மை வந்து நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த 2 டைஸில் இருக்கிற கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இந்த சம்மில், இந்த 3 டைஸ் இருக்கிற சம்மில் தான் வந்து நம்ம இறக்க போகிறோம். எல்லா மெத்தடாலஜியும் யூஸ் பண்ணி பாருங்கள். எதில் வந்து ஆன்சர் கரெக்டாக வருதோ அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்கேன். நமக்கு என்ன கொஸ்டின், 1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் தான் வந்து கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இங்கே 3லேருந்து நம்ம இந்த 1க்கு வரணும் சரிங்களா. அதே மாதிரி 3லேருந்து 6 போங்க, 6லேருந்து 1 வாங்க. எத்தனை கிளாக் வைஸ் போட்டுக்கோம், 2 கிளாக் வைஸ். அதே மாதிரி இங்கே 1 2 சரிங்களா. அப்போ என்ன ஆன்சரு, 5 தான். அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் வந்து என்னது, 5 சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. நம்ம வந்து அந்த 7 வர மாதிரி போட்டுட்டு கேனாட் பி டிட்டர்மைன், எங்கே ஆன்சர் இல்லை அப்படின்னு நம்ம தேடக்கூடாது. ஸோ அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தடில் இந்த இங்கே 3 இருக்கா, எந்த டைஸில் வந்து 3 இருக்குது, அதாவது ஒரே நம்பரில் எந்த டைஸ் வந்து இருக்குது சேமாக இருக்குதுன்னு பார்த்து அதை கிளாக் வைஸ் பண்ணி யூஸ் பண்ணி எந்த நம்பருக்கு எந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து டைஸ் சம்மில். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இருக்கிற எல்லா மெத்தட்லையும் இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்தால் இது வந்தால் இது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்ஸை தாண்டி வரவே வராது சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, தேங்க்யூ.